ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பழைய வீட்டுக்கு துணி துவைக்கலான்னு சொல்லி வந்திருந்தேன். அன்றைக்கி வந்து காய் வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி பாருங்கள், தெரியுதா? அங்கே பாருங்க, கொத்து கொத்தாக காய் இருக்குது. எவ்வளோ காய் இருக்குது. நாங்கள் இங்கே இருக்கும்போதெல்லாம் தண்ணி ஊற்றினோம், காய் வரவே இல்லை. இப்போ வந்து காய் நிறைய பிடிச்சிருக்கு. என்ன ஒரு ஆச்சரியம்! அன்றைக்கி வந்து கம்மியாக தான் காமிச்சேன். இங்கே பாருங்க, தெரியும். எல்லாமே மரம் ஃபுல்லுமே கொய்யாக்காவாக தான் இருக்கும். எங்கள் தென்னை மரம் பாருங்க, காய் காய்ச்சிருக்கு. ஆனால் பிரித்து தான் சாப்பிட முடியல. இது ஏன் இப்படி வருதுன்னு சொல்லுங்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா. மாதுளம்பழம் வந்து பூ விடுது, ஆனால் வந்து பழம் வரல. பூ வந்து அப்படியே வாடி விழுந்துருதுங்க. பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குது பாருங்க. ஆனால் வந்து விழுந்துருது. அது எதனாலும் தெரில. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். நாங்கள் இருந்த வீடு தாங்க. பார்த்துக்கோங்க. அங்கே போன வாட்டி தான் இவ்வளோ பூத்து குலுங்குது. கொய்யாப்பழமும் அவ்வளோ வந்திருக்கு. தேங்காயும் ஓரளவு வந்துருச்சு. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.